ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்க பிரசாந்த். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எக்ஸ் இன்டூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 பிளஸ் 2x ஸ்கொயர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸுக்கு. ஸோ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ண போறோம் அப்படின்னா, we have I is equals to integral x into square root of 1 plus 2x square dx. நீங்களே பாருங்க, we have square root for binomial term. பைனாமியல் டேர்முக்கு ஸ்கொயர் ரூட் இருந்தா நம்மளால அதை எக்ஸ்பேண்டும் பண்ண முடியாது. வெளிய இருக்கிற டேர்ம உள்ள மல்டிப்ளையும் பண்ண முடியாது. ஓகே. சோ அப்ப அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க ஒரு சின்ன சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் நம்ம கேரி அவுட் பண்ண போறோம். எத சப்ஸ்டிடியூஷன் எடுக்க போறோம் அப்படின்னா, ஐம் கோயிங் டு டேக் 1 பிளஸ் 2x ஸ்கொயர். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். நம்ம எந்த ஒரு டேர்ம் வந்து கொஸ்டின்ல இருந்து எடுக்கிறோமோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு ரெஸ்ட் ஆஃப் த டேர்ம் வந்து அந்த கொஸ்டின்லயே கிடைக்கணும். ஐ மீன் டிஃபரன்ஷியேட் பண்ண ஒரு ஆன்சர் ரெஸ்ட் ஆஃப் த டேர்மா இருக்கணும். ஓகே. அப்படி இருக்கிறது தான் நம்ம டீன்னு எடுக்க முடியும். ஸோ இங்க வந்து நான் 1 பிளஸ் 2x ஸ்கொயர்னு வந்து நான் டீன்னு எடுத்திருக்கேன். யூசுவலா நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல அடுத்து என்ன பண்ணுவோம்? டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். dt by dx is equals to we'll be getting 4x on our right hand side. அடுத்த ஸ்டெப்ல dt by 4 is equals to x dx. ஓகே. ஸோ அப்ப இந்த வேல்யூ எடுத்து கொஸ்டின்ல சப்ஸ்டியூட் பண்ணலாம். If I substitute in our question, I'll be getting instead of this x and dx, I can put what? dt by 4. இந்த by 4 நான் வெளியே போட்டுக்கிறேன் because it is constant. So 1 by 4 integral of square root 1 plus 2x square இருக்குல்ல, இந்த square root பவர் 1 by 2 மாறிடுது. இந்த 1 plus 2x square வந்து என்ன மாறிடுதுன்னா t மாறிடுது. இப்போ யூஸ்வலான இன்டகிரேஷன் தான். நம்ம எந்த இன்டெக்ரல் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம்னா we can use this x power n identity. That is x power n plus 1 by n plus 1. இப்போ இங்க என்ன வரும்? I is equals to 1 by 4. This is 1, sorry, t power 3 by 2 by 3 by 2. This 2 goes to the numerator. So for 2 into t power 3 by 2 by 12. In the next step, I is equals to, I'll be getting t power 3 by 2 by 6 plus c. So t is nothing but 1 plus 2x square the whole power 3 by 2 by 6. ஸோ இதான் வந்து நம்மளுடைய ஃபைனல் அவுட்புட். ஏன் நம்ம வந்து டீக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றோம்னா, நம்மளோட கொஸ்டின் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைனல் ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல தான் இருக்கணும். அதனால தான் டி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றோம். ஸ்பெசிஃபிக்கா சி ஏன் போடுறோம்னா, இது ஒரு இன்டெஃபினிட் இன்டெக்ரல், லிமிட் இல்லாதனால. அதனால நம்ம சியை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஃபைன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது மீட் பண்ணலாம். நீங்க ஏதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா, அந்த ப்ராப்ளம் இந்த கொஸ்டினுடைய வீடியோ இருக்கு இல்லையா, இந்த வீடியோவோட கமெண்ட்ல நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. அந்த கொஸ்டினை நான் வந்து சால்வ் பண்ணி வீடியோவா நான் வந்து அப்லோட் பண்றேன். நீங்க எடுத்துக்கலாம். உங்களோட டவுட் கிளியர் ஆயிடும். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.